ஹலோ நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வேலை செய்பவர்களுடைய இந்த ஜபத்தில். எனவே உங்களுடைய கோப்பையில் தண்ணீரை ஆயத்தப்படுத்துங்கள் மக்களே. தேவன் மாபெரும் காரியம் இந்த புதன்கிழமையில் உங்களுக்காய் செய்வார். உறுதியாய் நம்புங்கள். எனவே உங்களுடைய ஃபைல் டாக்குமெண்ட் எது இருக்கிறதோ கையில் பிடித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு விசுவாசத்தோடு நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கலாம். கண்டிப்பாக தேவன் உங்களுக்கான பதில் தரட்டும். ஆமென். உறுதியாய் நம்புறீங்களா? இந்த விசுவாசத்தின் ஜபத்தை செய்யலாம். கண்களை மூடுங்கள். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரே, என் தேவனே, இயேசுவின் நாமத்தினால் இதோ அவர் இந்த சமயம் உங்களுக்கான பதில் தருகிறார். மக்களே, உறுதியாய் நம்புங்கள். யார் நீங்கள் உங்களுடைய வேலைகள் செய்ய ஆயத்தப்படுகிறீர்களோ, யார் இன்டர்வியூ காரியங்கள் செல்ல உங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்களோ, இதோ தேவன் இன்று உங்கள் காரியங்கள் வெற்றியாய் அவர் மாற்றுகிறார். என் ஆண்டவரே, ஜனங்களுடைய காரியங்களை வெற்றியாய் மாற்றும். உம்முடைய ஜனங்களுடைய செயல்களை வெற்றியாய் மாற்றும். இதோ இந்த புதன்கிழமையில் இவர் போகிற இந்த வேலைகள் யாவையும் வாய்க்கும்படியாய் செய்யும். வியாபாரத்துக்கோ, வேலைக்கோ, புதிய காரியங்கள் செய்யவோ, இதோ எந்த திட்டங்கள், ப்ராஜெக்ட் எதை அடைய இவர் செல்கிறாரோ, இவருக்கு துணையாய் இரும் ஆண்டவரே. இவருடைய காரியங்கள் வெற்றியாய் மாற்றும். எல்லா தடைகளை நீக்கி போடும் ஆண்டவரே. உமக்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் கேட்கிறேன் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால். இதோ இந்த தண்ணீர் குடிக்கும் போது உம்முடைய சமாதானம் இவருக்குள் இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரம் தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுதே, இயேசுவின் பெயராலே. ஆண்டவருடைய சமாதானத்தை பெறுங்கள். உங்களுக்குள் தெளிவான சிந்தனை பிறக்கட்டும். என்ன செய்ய வேண்டுமோ, உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் எப்படி உயர்த்தப்பட வேண்டுமோ, தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். இயேசுவின் பெயராலே ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ஆமேன், ஆமேன். அருமையானவர்களை பாருங்க, உங்களுக்காக நாம் இந்த விசுவாசத்தின் ஜெபத்தை செய்திருந்தோம். தேவன் ஒருபோதும் உங்களை மறப்பதில்லை. ஒருவேளை நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஜனங்க ஆண்டவருக்குரிய காரியங்கள் ஒரு மத ரீதியாக செய்கிறாங்க, அவ்வளோதான். உறுதியாக ஆண்டவரை தெரிஞ்சிக்க யாரும் தேவனிடத்தில் வர்றது கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்க, இதோ சரியான இடம் பலிபீடம். ஏன் பலிபீடம் அக்காலத்தில் சொல்லப்பட்டது? காரணம் என்ன? ஏன் பலிபீடம்? அர்த்தம் என்ன? ஏன்னா தியாகத்துக்குரிய ஒரு அடையாளம். கல்வாரியில ஆண்டவர் தன்னை தியாகமாக கொடுத்தார். என்னது? பலிபீடம். ஏன்? காரணம் என்ன? ஏன்னா தேவன் ஒன்று இருக்கிறாரானால் இருக்கிறார், இல்லைன்னா இல்லை. ஆனால் அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? ஒருவேளை என் வாழ்க்கையில் அந்த ஆண்டவர் இல்லை, உயிருள்ள ஆண்டவர் என் வாழ்க்கையில் இல்லை என்று நீங்கள் ஓர் தயக்கத்தோடு குழப்பத்தோடு இருக்கிறீங்கன்னா, தேவன் இந்த சமயம் உங்களோடு கூட பேசுகிறார் மக்களே, இந்த வார்த்தையின் மூலம். ஏன்னா இன்னைக்கு ஜனங்க எப்படியா அவரை நோக்கி வராங்கன்னா, ஒரு மத ரீதியாக போனால் போதும், இருந்தால் போதும் என்ற ஒரு எண்ணத்தில் இல்லை மக்களே. தேவன் இந்த ஓர் வாழ்க்கை உங்களுக்கு தரவில்லை. தேவன் உங்கள் வாழ்க்கை பரிபூர்ண ரட்சிப்பின் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்திருக்கார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேற்றைக்கு நான் சொல்லியிருந்தேன், எக்காலங்கள் ஊதுங்கள். ஏன் எக்காலத்தை ஊதும்படியா ஆண்டவர் சொல்கிறார்? காரணம் என்ன? என தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தணும் விரும்புகிறார். இந்த ஒரு வார்த்தை, இந்த வசனத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன பாருங்க, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆமென். இதுதான்
யோவேல் தீர்க்கதரிசி சொன்னார் என்னன்ட்டு, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். என்னன்ட்டு, வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை, உங்க உள்ளம், உங்க எண்ணம். எனவே இன்றைக்கு இந்த புதன்கிழமையில் உங்களுடைய ஜபம் ஒரு மத ரீதியான ஒரு ஜபமாக வந்து கலந்துக்காதீங்க. உங்கள் மனசை திறந்து தேவனிடத்தில் கேளுங்க. இதோ இந்த பலிபீடத்தில் இந்த விண்ணப்பமானது இருக்கும். இந்த விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் தேவனிடத்தில் கேட்கக்கூடிய விஷயம், ஆண்டவரே உம்முடைய ஆவி இல்லாமல் நான் இருக்கேன், இத்தனை வருஷமாக நான் உம்மை குறித்து தெரிந்து கொள்கிறேன், ஆனால் உம்மை நான் கண்டடையவில்லை. இந்த சிறப்பு நிகழ்ச்சி, இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி, கர்த்தர் உங்களுக்குள் வருவதற்கான நிகழ்ச்சி, நீங்கள் ரட்சிப்பு பெறுவதற்கான நிகழ்ச்சி. எனவேதான் இதை குறித்து இன்னும் அதிகமாய் நாம் ஆலயத்தில் பேச போகிறோம். எனவே காலையில் 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, விசேஷமாக சாயந்தரம் 7 மணிக்கு இன்னைக்கு தவற விடாதீங்க. நீங்கள் வரும்போது கண்டிப்பாக ஆண்டவர் எதை குறித்து பேசுகிறார், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்னார். காரணம் என்ன? ஆண்டவர் உங்களுடைய மனசை மாற்ற சொல்கிறார், உங்களுடைய உள்ளத்தை மாற்ற சொல்கிறார், இந்த கெட்டதை கைவிடுன்னு சொல்கிறார். இதுதான் தேவன் உங்ககிட்ட இருந்து விரும்புகிறார் மக்களே. எனவே நான் உங்களை இன்றைக்கு சந்திக்கிறேன். நீங்கள் யார் வரவேற்கப்படுறீர்களோ இந்த விசுவாசத்தில் தேவனிடத்தில் வாருங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். எனவே எங்களை குறித்து தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்கன்னா uckg.in இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களை அழைக்க விரும்புகிறீங்கன்னா 9384638738 இந்த எண்ணை அழைக்கலாம். மேலும் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள் 282/681 1000 லைட் அண்ணா சாலை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று நான் உங்களை சந்திக்கிறேன்.